மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு முல்லைப்பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த கூடுதல் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த கூடுதல் மனுவில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு? முல்லைப்பெரியாறு அணையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சார்பாக கூடுதல் பதில் மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் 13, செப்டம்பர் 2 ஆகிய தேதிகளிலும் இந்த ஆண்டு ஜனவரி 23 மற்றும் மார்ச் 22 ஆகிய தேதிகளிலும் அணையை பராமரிக்க அமைக்கப்பட்ட அந்த மேற்பார்வை குழுவானது விரிவான ஆலோசனை நடத்தி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதனை செயல்படுத்த கோரி தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் ஒரு அனுமதி என்பது கோரி கேரள அரசிற்கு விண்ணப்பித்திருந்தும் அந்த அனுமதிகள் என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாக இந்த ஒரு மனுவில் அவர்கள் கூறியுள்ளார்கள். மிக முக்கியமாக அணையை பராமரிக்கும் பட்சத்தில் அணையினுடைய நீர்மட்டம் என்பது 152 அடியாக உயர்த்தப்படும் என்பதால் கேரள அரசு இதற்கான ஒரு அனுமதியை மறுத்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்க வேண்டும். மேற்பார்வை குழு பிறப்பித்த உத்தரவுகளை செயல்படுத்த கேரள அரசிற்கு உரிய உத்தரவுகள் என்பது கடந்த மே 6ஆம் தேதி விசாரணையின் பொழுது பிறப்பிக்கப்பட்டிருந்தும் தற்பொழுது வரலும் உரிய அனுமதி, குறிப்பாக பேபி அணையினுடைய அந்த பராமரிப்பு பணிகள், அங்கு வண்டிப்பிரியா செல்லும் சாலைகளுடைய அந்த சாலை செப்பனிடும் பணிகள் மற்றும் மரம் வெட்டுதல் உள்ளிட்ட பணிகளுக்கான ஒரு அனுமதியை தற்பொழுது வரலும் கேரள அரசாங்கம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இந்த பராமரிப்பு பணிகள் என்பது மழைக்காலம் தொடங்கும் முன்னதாக இந்த மே மாத இறுதிக்குள்ளேயே நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் மழைக்காலம் தொடங்கினால் இதனை மேற்கொள்வது கடினமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தமிழக அரசு முன்வைத்துள்ளது. எனவே கேரள அரசிற்கு உரிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த கூடுதல் பதில் மனுவில் தமிழக அரசாங்கத்துடைய சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. வழக்கினுடைய விசாரணை நாளை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.